ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் பிளே ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க இந்தி லாஸ்ட் லேண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் அடிப்படையாக வச்சு தான் எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஒரு வேர்ல்டு காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சூனியக்காரியா இருக்காங்க. அந்த நகரமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சோட கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம ஹீரோயின் பல விஷயங்களை அவங்களுக்கு எதிராக பண்றாங்க. அதனால அவங்கள தூக்கில போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அங்கிருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் வராங்க. வந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ராணி சந்திக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு வரம் கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அவங்க என்ன வரம் கேட்டாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க லாஸ்ட் லேண்ட் போறாங்க. அங்க இருந்து அவங்க அந்த வரத்தோட இந்த ராணிக்கு கொடுத்தாங்களா இல்லையா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருக்கு. ஆனா எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துக்கு என்ன வேணுமோ பக்காவா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். படத்துல வர ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே அதகலமா இருக்கு, தெரிக்குதுன்னே சொல்லலாம். சூப்பரா இருக்கு. அந்த வேர்ல்ட்ல நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரி விஷுவலி இந்த படம் பயங்கர கிராண்டா இருக்கு. இவங்க காட்டிருக்க ஒவ்வொரு விஷுவலுமே பக்காவா இருக்கு. அவ்வளவு சூப்பரா கேப்சர் பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாமே தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி படம் பயங்கர சவுண்டான ஒரு படமாவே இருக்கு. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட் எடுத்திருக்காங்க. அதையும் விஷுவலி கிராண்டா கொடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணியிருந்தாலும் ரைட்டிங்ல பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்க. படம் பயங்கர ஸ்லோவா போகுது. அது மட்டும் இல்லாம பிரெடிக்டபிளா இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பெருசா அடல் கண்டென்ட் எல்லாம் இல்ல. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். விஷுவலுக்காக ஒன்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.